Hi friends, welcome to the channel நாஞ்சில் நாட்டு சமையல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னைக்கு நெய் அப்பம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வறுத்த பச்சரிசி மாவு 2 கப் எடுத்துக்கோங்க. வறுக்காத பச்சரிசி மாவும் நீங்க சேர்த்துக்கலாம். 2 கப் பச்சரிசி மாவுக்கு 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில், அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச பழத்தை மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கப் அரிசி மாவு 1 கப் கோதுமை மாவுக்கு 2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சோன்னா நம்ம வடிகட்டிக்கலாம். ஆற வச்சு நம்ம மாவோட சேர்த்துக்கலாம். வடிகட்டின சர்க்கரையை நம்ம இப்போது மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போதுக்கு மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. சர்க்கரை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மாவு இன்னுமே கெட்டியாக தான் இருக்குது. தண்ணியை சூடு பண்ணி ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்கள், 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா கெட்டியாயிருச்சு. மாவு எவ்வளோத்துக்கும் நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 8 மணி நேரம் நீங்கள் மாவு ஊற வச்சிங்கன்னா அப்போ சுடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்போ சுட்டு எடுத்துக்கோங்க. அப்போ ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிக்கோங்க. தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், தேங்காய் இந்த மாதிரி பொன்னிறமாக ஆது வரைக்கும் நல்லா வறுத்து அந்த மாவோட சேர்த்துக்கலாம். நெய்யோட மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெய்யப்பத்துக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சு ஒரு குளிஞ்ச கரண்டி வச்சு இந்த மாதிரி அப்போ ஊற்றிக்கோங்க. பாருங்கள், அப்போ இந்த மாதிரி நல்லா உப்பி வந்தோடனே நம்ம இப்போ அப்பத்தை திருப்பி போட்டுடலாம். லோ ஃப்ளேமில் நம்ம வேக வைக்கிறதுனால அப்போ வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள், அப்போ நல்லா வெந்து கலரும் மாறியாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம நாஞ்சில் நாட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.